ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 6th தமிழில் உள்ள இலக்கணம் முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் டைம் ரீசன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கணம் அங்கங்கே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு லெசன் படிச்சுட்டு அடுத்த லெசன் படிக்கும்போது முன்னே படித்தது எல்லாமே மறந்து போயிருக்கும். 6th தமிழ் முடிச்சுட்டு 7th படிக்கிறதுக்கு முன்னாடி 6th உள்ள இலக்கணம், நூலாசிரியர்கள் இதெல்லாம் ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு அடுத்து படிங்க. அப்போ தான் முன்னே படித்தது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். 6th தமிழ் ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. நம்ம 6th உள்ள இலக்கணம் ஒரே வீடியோவில் பார்க்கும்போது ரீகால் பண்ண மாதிரியும் இருக்கும். ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் இலக்கணத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ 6th லெசனில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், முதலெழுத்தும் சார்பெழுத்தும், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், இணை எழுத்துக்கள், மயங்கொலிகள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், நால்வகை சொற்கள், பெயர்ச்சொல், அணி இலக்கணம் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் யாவை? தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் என்னென்ன? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணம். உயிர் எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன? வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் போன்ற செயல்களால் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிர் எழுத்துக்கள் எவ்வாறு பிரிகின்றன? குறில் மற்றும் நெடில் என உயிரெழுத்துக்கள் பிரிகின்றது. மாத்திரை என்றால் என்ன? மாத்திரை என்பது கால அளவு. ஒரு மாத்திரையின் கால அளவு என்ன? கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம் ஆகும். குறில் எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு என்ன? குறில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு என்ன? மெய் எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு என்ன? ஆயுத எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கள் எவ்வாறு பிரிகின்றன? வல்லினம், மெல்லினம், இடையினம் என பிரிகின்றது. வல்லின எழுத்துக்கள் யாவை? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இவையெல்லாம் வன்மையாக ஒலிக்கின்றன. மெல்லினம் எழுத்துக்கள் யாவை? இங்கு, இஞ்சு, இன்னு, இங்கு, இம்மு, இன்னு இவையெல்லாம் மெல்லின எழுத்துக்கள் மென்மையாக ஒலிக்கின்றன. இடையின எழுத்துக்கள் யாவை? இ, இர், இல், யு, இல், இல் வன்மையாகவும் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. உயிர்மெய் 216 எழுத்துக்கள். அடுத்து முதலெழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 1 முதலெழுத்து, 2 சார்பெழுத்து. முதலெழுத்துக்கள் எண்ணிக்கை 30. உயிரெழுத்து 12 எழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை. மெய்யெழுத்து 18 எழுத்துக்கள் இக்கு முதல் இன் வரை. குறில் எழுத்துக்கள் 5. அவை ஆ, இ, உ, ஏ, ஓ. நெடில் எழுத்துக்கள் 7. அவை ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. மெய்யெழுத்துக்கள் 18. இக்கு, இஞ்சு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், இல், யு, இல், இல், இர், இன் இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள். முதலெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்ததுதான் முதலெழுத்துக்கள். மொத்தம் 30. முதலெழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் எது? சார்பெழுத்து. சார்பு எழுத்துக்கள் எண்ணிக்கை மொத்தம் 10. உயிர்மெய், ஆயுதம், உயிரெழுபடை, ஒற்றெழுபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்.
உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் உண்டாகின்றன. உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் எதை ஒத்திருக்கும்? மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். இதே ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மெய் எழுத்தின் ஒலிக்கும் கால அளவு எதை ஒத்திருக்கும்? உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. உயிர்மெய் எழுத்துக்கள் வகை தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்றிருக்கும். அடுத்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் யாவை? மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தும் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் யாவை? இடையில் வரக்கூடியது மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள் உயிரெழுத்தும் ஆயுத எழுத்தும் இறுதியில் வராது. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. அதே மாதிரி ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ என்னும் எழுத்து ஒரே எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். நோங்கிறதுக்கு துன்பம் என்பது பொருள். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அடுத்து இணை எழுத்துக்கள். இதெல்லாம் நம்ம நியூ சிலபஸ் படி ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துருப்போம். இதை ஒரே புக் வைஸாக பார்க்குறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும். வல்லின மெய் எழுத்துக்கு 6 மெல்லின எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். இடையின எழுத்துக்கள் 6ம் இ, இர், இல், யு, இல், இல் ஒரே இனமாகும். உயிர் எழுத்துக்களில் இன எழுத்துக்கள் யாவை? ஆக்கு இன எழுத்து ஆ, ஈக்கு இன எழுத்து இ, ஊக்கு இணை எழுத்து உ, ஏக்கு இணை எழுத்து ஏ, ஐக்கு இணை எழுத்து இ, ஓக்கு இணை எழுத்து ஓ, ஔவுக்கு இணை எழுத்து உ. இணை எழுத்துக்கள் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இணை எழுத்துக்களாக வரும். உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இணை எழுத்தாகும். ஔ என்னும் எழுத்துக்கு உ என்பது இணை எழுத்தாகும். சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. ஆ, ஆன்னு சேர்ந்து வராது. அதே மாதிரி ஈன்னு சேர்ந்து வராது. அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு ஓதல், தூவும், தளி. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை. அடுத்து மயங்கொலிகள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை எவ்வாறு அழைக்கிறோம்? மயங்கொலிகள் என அழைக்கிறோம். மயங்கொலி எழுத்துக்கள் யாவை? நா, 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 லா, 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 ரா, ரா. 8 எழுத்துக்கள். மயங்கொலிகள் மொத்தம் 8 எழுத்துக்கள். நா, நா, நா எழுத்துக்கள். நா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இங்க 2 சுழினா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. 3 சுழினா. அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. 2 சுழினா அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால பிறக்கிறது. இந்த நா மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இட்டு, இன்னு, இத்து, இந்து, இரு, இன்னு ஆகியவை இணை எழுத்துக்கள். இட்டுக்கு இன்னோ, இத்துக்கு இந்தோ, இருக்கு இன்னோ இதெல்லாம்
இணை எழுத்துக்கள். டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரம் என்றும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். எடுத்துக்காட்டு கண்டம், வண்டி, நண்டு. ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். எடுத்துக்காட்டு மன்றம், நன்றி, கன்று. வானம், வெடி. வானம், ஆகாயம். 3 சுழி நானா வெடி, 2 சுழி நா வானம் வந்ததுன்னா ஆகாயம். பனி, 3 சுழி நா வந்தா வேலை, 2 சுழி நா பனி வந்தா குளிர்ச்சி. அடுத்து லா லா எழுத்துக்கள். லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வா போல இருப்பதால் வகர லகரம் என்கிறோம். அடுத்து லா, நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது நா போல இருப்பதால் நகர லகரம் என்று கூறுவர். அடுத்து சிறப்புலா, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். லா தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். இது மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. இந்த லா பற்களின் அடிப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இந்த லா மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். சிறப்பு லா மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். விலை, பொருளின் மதிப்பு. இந்த விலைனா உண்டாக்குதல், விலைனா விரும்பு, இலை செடியின் இலை, இலைக்கு மெலிந்து போதல், இலைனா நூல் இலை. அடுத்து ரா ரா எழுத்துக்கள். ரா நாவின் நுனி மேல் அன்னத்தின் முன்பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். அடுத்து ரா, நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். ஏரி, நீர்நிலை, ஏரின மேலே ஏரி. கூரை, வீட்டின் கூரை, கூரைனா கூரை புடவை. அடுத்து சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் 3. அவை ஆ, இ, உ. இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு உது, உவன். சுட்டெழுத்தின் வகைகள் 5. அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, சுட்டு திரிபு. அகச்சுட்டு இவன், அவன், இது, அது. உள்ளே அகத்தை இருந்து பொருளை தரும். அடுத்து புறச்சுட்டு அவ்வானம், இம்மலை, இந்நூல். சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். வெளியே புறத்தே இருந்து பொருளை தரக்கூடியது. அண்மை சுட்டு இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு என்று பொருள் தரும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. சேய்மை சுட்டு அவள், அவர், அது, அவை. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. சுட்டு திரிபு ஆ, இ மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த, இப்பள்ளி, இந்த பள்ளி என்று பொருள் தரும். வினா எழுத்துக்கள் 5. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. மொழியின் முதலில் வருபவை ஏ, யா. எங்கு, யாருக்கு. மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ. பேசலாமா, தெரியுமோ. மொழியின் முதலிலும் இறுதியில் வருபவை ஏ. ஏன், நீதானே. அகவினா அகத்தை இருந்து வினா பொருளை தருமானால் அகவினா. நீக்கினால் பொருள் தராது. எது, யார், ஏன். ஏன் வந்தார். அகவினால ஏ, யா, ஏங்கிறத நீக்கிட்டோம்னா பொருள் தராது. புறவினா புறத்தை வினா பொருளை தருமானால் புறவினா. நீக்கினால் பொருள் தரும். அவனா, வருவானோ. புறவினால நா, நோ இதை நீக்கிட்டோம்னா
அவன் வருவான்கிற பொருள் தரும். 4 வகை சொற்கள். சொல் என்றால் என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவது சொல் எனப்படும். சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 4 வகை சொற்கள் யாவை? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். வினைச்சொல்ங்கிறது வா, போ, எழுது, விளையாடு. இடைச்சொல் பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். இது தனித்து இயங்காது. இடைச்சொல்லுக்கு தந்தையும் தாயும் மற்றொருவர், ஐங்கிறது ஐ, திருக்குறளை, இதெல்லாம் இடைச்சொற்கள். உரிச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். மாநகரம் சாலச் சிறந்தது, இதெல்லாம் உரிச்சொல். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஓர் ஊர், ஓர் ஏரி. அதே மாதிரி அஃதுன்னு வந்தால் உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃதுன்னு பயன்படுத்த வேண்டும். அஃது இங்கே உள்ளது. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஒரு நகரம், ஒரு கடல். அது நன்றாக உள்ளது. பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொருட்பெயர் மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இடப்பெயர் சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. இதெல்லாம் இடத்தை குறிக்கக்கூடியது. காலப்பெயர் நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. சினைப்பெயர் கண், கை, இலை, கிளை. இதெல்லாம் சினைப்பெயர்கள். பண்பு பெயர் வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. இதெல்லாம் பண்பு பெயர்கள். தொழிற்பெயர் படித்தல், ஆடுதல், நடித்தல். 6 வகை பெயர் சொல்லுக்கான உதாரணங்கள். காவியா புத்தகம் படித்தாள், இது பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றாள், பள்ளிங்கிறது இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள், மாலைங்கிறது காலப்பெயர். காவியா தலை அசைத்தாள், தலைங்கிறது சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள், இனிமைங்கிறது பண்பு பெயர். காவியாக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும், ஆடுதல்ங்கிறது தொழிற்பெயர். இடுகுறி பெயர் என்பது காரணம் கருதாமல் இட்ட பெயர். எடுத்துக்காட்டு மண், மரம், காற்று. இதெல்லாம் இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் 2 வகைப்படும். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொதுப்பெயர் காரணம் கருதாமல் பொதுத்தன்மை கருதி இட்ட பெயர். மரம், காடு. இடுகுறி சிறப்பு பெயர் காரணம் கருதாமல் சிறப்புத்தன்மை கருதி இட்ட பெயர். எடுத்துக்காட்டு மா, கருவேலங்காடு. காரண பெயர்ங்கிறது காரணம் கருதி இட்ட பெயர். நாற்காலி, கரும்பலகை. காரண பெயர் 2 வகைப்படும். காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொதுப்பெயர்ங்கிறது பறவை, அணி. காரண சிறப்பு பெயர் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது. வளையல், மரங்கொத்தி. அடுத்து அணி இலக்கணம். அணி என்பதற்கு என்ன பொருள்? அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். கவிஞர்கள் தம் பாடலுக்கு சுவையை சேர்க்க எதை சேர்க்கின்றனர்? கவிஞர்கள் தம்முடைய பாடலுக்கு சுவையை சேர்க்க அணியை சேர்க்கின்றனர், அதாவது அழகை சேர்க்கின்றனர். இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். உயர்வு நவிர்ச்சி அணி என்பது ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி ஆகும். இந்த வீடியோவில் 6th தமிழில் உள்ள இலக்கணம் முழுவதும் பார்த்துட்டோம். புக்கு ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் இது ரீகால்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.